அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, புளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வாழை கருவாடு. இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கருவாடும் எடுத்துக்கலாம். மொச்சக்கொட்டை. கேஸ் ஆன் பண்ணுங்கள். குக்கர் வைங்க. குக்கர் சூடானதும் மொச்சக்கொட்டை போடுங்க. வாசனை வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வருங்க. வறுத்துட்டு தண்ணி போடுங்க. தண்ணி போட்டு குக்கரை மூடிடுங்க. 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிக்குங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணுங்கள். அதில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கருவாடு போடுங்க. 2-3 நிமிஷத்தில் எடுத்துருங்க. கருவாடை அதிகமாக வறுக்க வேண்டாம். அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே ஜீரகம் போடுங்க. வெந்தயம் போடுங்க. 4 மிளகு போடுங்க. நான் முதல்ல கருவாடு ஏன் வறுத்தேன்னா, குழம்புல வாசனை இறங்கும். நம்ம லாஸ்ட்டில் போடுறதோட இந்த மாதிரி வறுத்து அதே எண்ணெயில் நம்ம தாளிப்பு கொடுத்தா குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, வாசனையாகவும் இருக்கும். எல்லாம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. அதை வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு அதையும் வதக்குங்க. எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி தான் செய்வோம். வேணும்னா செஞ்சு பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் போடுங்க. கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டு அதுவும் வதக்குங்க. அதை வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் போடுங்க. போட்டு அதுவும் நல்லா வதக்குங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. உங்களுக்கு வேணும்னா காரக்குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்குங்க. இந்த குழம்பு கூட களி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கத்திரிக்காவை வேக விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அது வெந்ததும் புளி தண்ணி ஊற்றுங்க. புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்தில் தேங்காய் ஊற்றுங்க. தேங்காய் கொதித்த உடனே நம்ம மொச்சக்கொட்டை வச்சுருக்கோம்ல, அது இதில் காட்டில் மொச்சக்கொட்டை கருவாடு போட்டு குழம்பு கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான்.